ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு டிஜே டக்கீஸ். இப்போ பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பிங்கில் வெளியாகி இருக்கிற கொரியன் படம் தான் ப்ராஜெக்ட் ஒய். இந்த படம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். படத்தில் 2 கதாநாயகிகள் இருக்காங்க. அவங்க 2 பேரும் சொந்த அக்கா தங்கச்சி மாதிரி. அவங்க லைஃப்பை ரன் பண்ண இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படி இருக்க ஒரு நாள் இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசெல்லாம் கேம்லிங்கில் போயிடுது. அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாத நேரத்தில் ஒரு அண்டர்வேல்ட் டானோட $7,00,000 பதுக்கி வச்சிருக்க இடம் இவங்களுக்கு தெரிய வருது. அதை அடிக்கலான்னு பிளான் பண்ணி அந்த பணத்தை எடுக்கவும் செய்கிறாங்க. ஆனா, எதிர்பாராத விதமா அவங்களுக்கு பணத்தோட சேர்த்து இன்னொரு பொருளும் அங்க கிடைக்குது. அதனால அவங்க தலையெழுத்தே மாறப்போகுதுன்னு அப்ப அவங்களுக்கு தெரியல. அந்த பொருள் என்ன? இவங்க வாழ்க்கையில அடுத்து அரங்கேறின சம்பவங்கள் என்ன? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்த ஒரு ஸ்லோ பர்ன் ஹெய்ஸ்ட் த்ரில்லரா எடுக்கத்தாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா படத்துல ஸ்லோ பர்ன் மட்டும்தாங்க இருக்கு. த்ரில்லர சுத்தமா காணோம். படத்துல முதல் 30 நிமிஷம் 2 லீட் ஆக்டர்ஸோட வாழ்க்கை பின்னணி பத்தி மட்டும்தான் காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பணத்தை ஐஸ் பண்ற சீனே காட்டுறாங்க. இதுக்கப்புறம் எப்படி இந்த விஷயம் வில்லனுக்கு தெரிஞ்சு போயிடும், எப்படி இவங்களை கொல்ல ட்ரை பண்ணுவான், எப்படி இவங்க தப்பிப்பாங்கன்னு விறுவிறுப்பா த்ரில்லரா கொண்டு போவாங்கன்னு பார்த்தா அதுதான் இங்க இல்ல. சம்மந்தமே இல்லாம படம் நகர்ந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி படத்துக்கு வில்லன் கேரக்டர் செம ஸ்ட்ராங்கா அவங்க காட்டியிருக்கணும். ஆனா இங்க அதுவும் பரிதாபம்னு தான் சொல்லணும். அண்டர்வேல்ட் டானுங்கிறாங்க, காசே இல்லாத வில்லன் போல. அது யார் பண்ணதுன்னு தேட ஒரே ஒரு ஆளை தான் அனுப்பி வைக்கிறான். அவனே ஒரு ஆளை தான் அனுப்பியிருக்கான். இந்த 2 லீட் ஆக்டர்ஸும் ஈஸியாவே தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா இதை இவங்க பண்ணல. ஏன்னா வில்லனை கடைசியா முடிச்சு விடணும்ல. அதுக்காக ட்விஸ்ட் வைக்குங்கிற பேர்ல ஒரு புது கேரக்டர் உள்ள கொண்டு அந்த கேரக்டர் ஈஸியா தப்பிச்சு போய் சந்தோஷமா வாழ்றதை விட்டுப்புட்டு, தேவையே இல்லாம வில்லன் கிட்ட போய் தானா மாட்டினது மட்டும் இல்லாம, சந்தோஷமா வாழ நினைச்சு வந்த 2 லீட் ஆர்டிஸ்டையும் சேர்த்து கோர்த்துக்கிட்டு விட்டு கடைசியில் செத்து போயிடுது. இப்படிலாம் யோசிச்சு படத்துல சீன் அமைச்சிருக்காங்க. திரும்பவும் அந்த 2 லீட் ஆக்டர்ஸுக்கு தப்பிக்கிறதுக்கு வழி இருந்தா அதை விட்டுவிட்டு ரிவெஞ்ச் எடுக்க கிளம்புறாங்க அவங்க. கடைசியா அந்த 2 லீட் ஆக்டர்ஸும் வில்லனை டிஃபீட்டும் பண்ணிடுறாங்க. இது ஆரம்பத்திலே பண்ணியிருந்தா படம் அங்கேயே முடிஞ்சிருக்கும். படத்துல நல்ல விஷயம் என்னன்னா, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, மியூசிக் பெட்டரா இருந்துச்சு. மத்தபடி சொல்றதுக்கு படத்துல ஒண்ணும் இல்ல. டோட்டலி இந்த படம் என்னைய பொறுத்தவரைக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஒரு சிலருக்கு இது மாறுபடலாம். அதையும் நான் இங்க சொல்லிர்றேன். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம டிஜே டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.